அவர் சட்டமன்றத்துக்கு முதல் முறையாக போட்டியிடுகிற போது அவர் காட்டிய கணக்கு வழக்கு இருக்குல்ல, வருமானம் எவ்வளவு, சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறதுக்கும், அடுத்து நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவதற்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவர் மனைவியினுடைய சொத்து மதிப்பு என்ன என்பதில் உள்ள வேறுபாடு இருக்குல்ல. இல்லை, அவர் வந்து அரசு அதிகாரியாக இருந்தவர், சொந்தமாக விவசாயம் பண்ணுறாரு, ஆடு மாடு வச்சிருக்காரு, வருமானம் மீட்டு தானே செய்வார். அதை சொல்லலை. அரசு அதிகாரியாக இருந்தபோது உள்ள சொத்து மதிப்பு எவ்வளவு, அரசியலுக்கு வந்த பின்பான சொத்து மதிப்பு எவ்வளவு, சட்டமன்றத்துக்கு போட்டியிடும் போது என்ன சொத்து மதிப்பு, நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடுகிற போது என்ன சொத்து மதிப்பு, இதோட இந்த கிராஃப் எப்படி உயருதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் அவர் என்ன சொன்னார், என் வீட்டு வாடகை ஒருத்தர் கொடுக்குறாரு, டீசல் ஒரு ஆள் போடுறாரு, சோறு ஒரு ஆள் போடுறாரு, அப்படி தானே சொன்னார் நம்மகிட்டலாம். எளிய ஒரு ஆளாக ஆமாங்க, எளிய மனிதர் அவர் வந்து காமராஜர், கக்கனு, நல்ல கண் வரிசையில் வந்து ஒரு பெரிய எளிய தலைவர் அவர் அப்படின்னு வந்து நம்மகிட்டலாம் சொன்னார். அதனால தானே இந்த கேள்வியை கேட்குறோம் நம்ம. அவர் நேர்மையாளராக தன்னைத்தானே சொல்லி கொண்டார். இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படிப்பட்டதுன்னா, ஒருவன் நேர்மையாளராக இருந்தால் அவனுக்கு மதிப்பு கிடையாது. நேர்மையாளரை போல பாவனை செய்கிறவன் வந்து வெற்றிகரமானவனாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதனால் அரசியலில் அடித்து பிடுங்கிறதுல வந்து அபாரமான அசாத்தியமான சாதனைகளை செய்து விட்டார் அண்ணாமலை என்று சொந்த கட்சிக்காரன் சொல்கிறான், நம்ம சொல்லலை.